தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 37ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து ஆமேன். நமது பரிசுத்த வேதாகமத்தின் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பேசின மலை பிரசங்கத்தில் சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அமெரிக்க தேசத்திலே ஹாலிவுட் பிரபலம் அடைய ஒருவர் தனது சிறு வயது முதல் பாடல் பயிற்சி, நடன பயிற்சி, இசை பயிற்சி, நடிப்பு இப்படி பல பயிற்சிகளை பெற்று சினிமா துறையில் நுழைந்து பல வெற்றிகளையும் பெற்று சாதனையும் படைத்து தனது சொந்த வாழ்க்கையில் தோல்வி பெற்றுவிட்டார். ஆம், நம் வாழ்க்கையில் அடையும் எல்லா வெற்றிகளும் வெற்றிகள் அல்ல, அதுபோல் எல்லா தோல்விகளும் அல்ல. சிலர் நன்கு படித்து நல்ல உயர் வேலை, நல்ல தொழில் நடத்தி நல்ல அந்தஸ்தும் பெற்றுள்ளார்கள். நல்ல நட்புகள், அதிகாரங்கள் இப்படி பல இருந்தும் சமாதானமின்றி தனது மன ரீதியாக வாழ்க்கை தோல்வி பெற்று விட்டுகிறார்கள். சிலர் வாழ்க்கையே தோல்வி, படிப்பில் தோல்வி, தொழிலில் தோல்வி, நல்ல வேலையும் கிடையாது, எல்லாவற்றிலும் தோல்வி மேல் தோல்விதான். ஆனால் கடைசியாக இது போன்ற நபர்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? பரிசுத்த வேதத்தில் உள்ள யோசேப்பின் வாழ்க்கையில் தொடர் தோல்விதான் நடைபெற்றது. சற்று நிம்மதி இல்லை, வெளிச்சம் காணப்பட்டதா இல்லை, விடுதலைக்கு வாய்ப்பு கிடைக்காதா என்ற ஏக்கம். ஆனால் முன்பு உள்ள வீட்டில் அவன் செல்லப்பிள்ளை, தனக்கு கவனிக்க வேண்டியத அந்த வேலையாட்கள் தற்சமயம் அனைத்தும் இழந்து எகிப்திலே அடிமை வாழ்க்கை, சிறை கைதியாகவுமே மாறிவிட்டான். யோசேப்பின் வாழ்க்கையில் தோல்வி மேல் தோல்விதான். ஆனால் யோசேப்பு இப்படி தொடர் தோல்விகளை சந்தித்து கடைசியாக தாழ்மையுடன் ஜீவித்ததினால் இறுதியில் வெற்றி உள்ள வாழ்க்கையும் அனுபவித்தான். வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்பவர் யார் என்பதும் புரிகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சிலரது வெற்றி வாழ்க்கை கடைசியாக தோல்வி அடைந்து விடுகிறார்கள். ஆனால் சிலரது தோல்வி அடைந்த வாழ்க்கை இறுதியில் கடவுளுக்கு பயந்து தேவனையே சார்ந்து ஜீவித்து சாந்த குணமுள்ளவர்களாய் தீங்கு செய்த தன் அண்ணன்மார்களுக்கும் தீங்கு செய்யாமல் இருந்து இறுதியில் மிகப்பெரிய அன்று உள்ள வல்லரசாக விளங்கிய எகிப்து தேசத்திற்கே அதிபதியாக மாறிவிட்டான் அந்த யோசேப்பு. நாமும் சாந்த குணமுள்ளவர்களாய் ஜீவிப்போமாக. ஆமேன். God bless you.